எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஃப்ரைடே ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஒரு மைல்டு கரெக்ஷனில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இதே வேலை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெனஸ்டே ஃபெட் மீட்டிங்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்கிறதுனால யூஎஸோடைய ஃபெட் மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் கண்டினியூ ஆகும். பட் ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட் மூவில் தான் இருக்குது. இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஒரு லெவலை வந்து கவனிச்சு பாருங்கள். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு இல்லையா? கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக எந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இருங்க, இதை டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். ஹவர்லிலையோ இல்லை 2 ஹவர்ஸ்லையோ ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆனது. லாஸ்ட் வீக் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தானே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டுலையும் ஒரு ட்ரெண்டு போட்டு பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா? ஸோ இது வந்து பேசிக் ட்ரெண்ட் அனாலிசிஸ். வேவ் லெவலில் கூட இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது 24,650 வந்து எங்களுடைய லெவல். இந்த லெவல்லேருந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் பிஃபோராகவே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வந்து அப்சைடில் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இதுதான் நான் இன்றைக்கி கணிச்சிருந்தது. க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ஒர்க் ஆயிருந்தது. ஒரு 15 பாயிண்ட் வந்து ஒர்க் ஆயிருந்தது. தட்ஸ் ஆல். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸ் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, ரீடெஸ்ட் ஆகி சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ரைஸ் ஆகும்போது, அதாவது 24,700க்கு மேலே ரைஸ் ஆகும்போது நாளைக்கு பர்டிகுலராக அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இனிஷியலாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் 24,800 அண்ட் 24,950, 25,000ங்கிறத இந்த வாரம் ஃபுல்லாக அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டில் பேங்கிங் செக்டார், மெட்டல்ஸ், ஐடி அண்ட் அடிஷ்னலாக ரியாலிட்டி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. சேம் பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான், இதே மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆகிருப்பாருங்க. இந்த ஒரு அப் ட்ரெண்டு இந்த சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக அந்த பிரேக் அவுட் ஆன பாயிண்டில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 53,700க்கு மேலே ரைஸ் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகலாம். சேம் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆகி அந்த ரீடெஸ்டிங் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, சென்செக்ஸஸும் மூணுமே வந்து ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்டிங் ஆன இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டில் நோ அப் ட்ரெண்டு தான். இதில் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டாரில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக ஒரு அப்சைடு மூவ் ஆனால் கூட பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக பேங்கிங் செக்டாரில் ஒன் ஆஃப் தி ஹெவி வெயிட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஏன்னா பேங்கிங்கை மூவ் பண்ணுறதுல ஹெவி வெயிட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாங் டேர்மில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த இந்த ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ட்ரெண்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க. ஸோ கோர்வையாக இருக்குது. ட்ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்விங் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 18லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லைவ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் வந்து ஜனவரி 6லேருந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 12th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது கோஃபோக் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ங்கிறது வந்து இந்த வாரத்தினுடைய வீக்லி பேசிஸில் ஓவரால் ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இருப்பாங்க.
இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட நாளை மறுநாள் ஃபால் ஆனால் கூட 9150 160ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டில் நவ் 9450லேருந்து 9500 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்மை பொறுத்தளவுக்கும் வீக்லியில் எடுத்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கீழே ஃபால் ஆனால் கூட ஆவரேஜ் வந்து பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2024 ஸ்டார்டிங்கில் இருந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த இடத்துல அதாவது 6800 6850 வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ஃபைன். ஓவரால் பொசிஷனலாகவும் சரி ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டே வைஸில் எடுத்திங்கன்னா கிளியராக நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். டே வைஸில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரி, டே டைம் ஃப்ரேமில் நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்லியில் எடுத்துக்கோங்க. ஹவர்லியில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து பாருங்கள். இந்த ஒரு அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுதா? சரி, ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது 5000 இந்த ரீஜன் 5980 85 இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த ட்ரெண்டு ஃபர்தராக 6040 வரைக்குமே அப்சைடு வந்து கண்டினியூ ஆகலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் அப் ட்ரெண்டு 5985ங்கிறது சப்போர்ட்டாகவும் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 6040 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஈவன் 15 மினிட்ஸ் ஷார்ட்டில் கூட லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? இதில் வந்து பாருங்கள், ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இந்த ரீஜனை வந்து பாருங்கள். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ க்ரூட் ஆயில் ட்ரேடர்ஸ் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இது பிரேக் அவுட் ஆகி அகெயின் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். யூனிக்கான மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு ரைட்டும் பிரேக் அவுட் ஆகி அந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஹவர்லிலையும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் பிரேக் அவுட் ஆகிருக்குது. இதில் 15 மினிட்ஸ் சார்ட்லையும் பிரேக் அவுட் ஆகி நிற்குது. ஸோ பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா கூட 5885 5980 5985 இந்த ரீஜனில் திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ நாளை உங்களுடைய ட்ரேடுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.